ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 10 மார்ச் 2026. बाबा நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, जैसे ज्ञान की सब्जेक्ट है वैसे सेवा की भी सब्जेक्ट है. जो इसमें फेथफुल निश्चय बुद्धि है वही नंबर आगे जा सकता है. பாபா சொல்றாங்க, எப்படி நமக்கு ஞானத்தின் மீது பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதுல நமக்கு டவுட்டே இல்லை. அதே போன்று சேவையிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ யார் அந்த முக்கியமாக அந்த சேவையினுடைய சப்ஜெக்ட்லயும் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய எண் முன்னாடி போகும். எண் முன்னாடி போகுது, அந்த பாபாவோட மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஆத்மாவாக அவங்க ஆயிடுறாங்க. सुबह से रात तक अपना फिक्स प्रोग्राम डेली डायरी बनाओ, क्योंकि जिम्मेवार आत्माएं रिवाजी आत्माएं नहीं, विश्व कल्याणकारी आत्माएं हो. அப்போ பாபா சொல்றாரு, காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க போகும் வரை உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள், அப்போ அந்த டைரியில் நோட் பண்ணிடுங்க. அப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு பொறுப்புடையவர்களாக இருக்கிறீர்களோ முடியலைனாலும் செய்வாங்க இல்லையா, போனால் போது அட பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி போடுறது, அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் உலக மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். ஓல் பூமி என்டையர் பிளானட் எர்த்தையும் நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம். ஹியூஜ் டாஸ்க், ரொம்ப பெரிய ஒரு காரியம். ஆனால் பாபா நம்ம அதை தினமும் அதை சொல்லி 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 குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி நம்ம எப்படி அது மூடு கொண்டு வந்துட்டார் இல்லையா. சரி, பாபா சொல்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும்ன்ட்டு. ஸோ விஸ்வ கல்யாணக்காரியினுடைய ரோல் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். तो जो जितना बड़ा आदमी होता है उसकी दिनचर्या सेट होती है. ஸோ அது பாபா சொல்கிறாரு, யார் எந்த அளவுக்கு பெரியவர்களாக உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்களோ அதை பொறுத்த அளவிற்கு அவர்களுடைய ஒரு நாளினுடைய ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கும். இந்த நாள் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்க போகிறோம், எதை செய்ய போகிறோம், இது வரைக்கும் கூட அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களாம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஞானத்தின் மீது ஃபெய்த் இருக்கிறதுன்னு கூடவே நமக்கு சேவையில் மீதும் ஃபெய்த் வேணும். சேவையோட முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அதுலேயே நமக்கு ஃபெய்த் இருந்ததுன்னா நம்ம குஷியாக இருப்போம். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.